வாழ்க்கையில நீங்க யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாத ஒரு 3 விஷயத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த யார்கிட்டயும் நம்ம வந்து சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன அப்டின்னா, யார்கிட்டயும் போய் உங்களுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன சொல்லி ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. லைன் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன அப்டின்னா, நான் வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன பண்ண போறேன்? என்னோட பிளானிங் என்ன? நான் அடுத்து இப்டி பண்ண போறேன். நான் அடுத்து ஒரு 6 மாசத்துல நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது இப்டி பண்ண போறேன் அப்டின்னு சொல்லி, இது கரெக்ட்டா தப்பான்னு யார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வேற விதமா ஒரு புரிதலோடு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய அனுபவத்த சொல்லி, இப்படியெல்லாம் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா, அவங்க மேபி அத நெகட்டிவா கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு. உடனே நீங்க அத விட்டுட்டு போறது முட்டாள்தனம். யார்கிட்டயும் போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லி, அதுக்கான ஒப்பீனியன் யார்கிட்டயுமே நீங்க கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது நீங்க யார்கிட்டயும் போயிட்டு உங்களுடைய கஷ்டத்த சொல்லி புலம்பவே கூடாது. நான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு புலம்பலையும் நீங்க அவங்க கிட்ட போய் புலம்பக்கூடாது. அப்படி புலம்புனீங்க அப்படின்னா, அவங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரிதாப நிலையில தான் பார்ப்பாங்க. அது நம்பளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மைய உருவாக்கிடும். அவங்க நம்மகிட்ட அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கஷ்டத்த சொல்லும்போது, அவங்க நம்மள மோட்டிவேட் பண்ற மாரி பேசுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாம, "நீ என்ன இவ்வளோ கஷ்டப்படுற? நீ ஏன் இப்படி இருக்க? அப்படி இருக்கன்னு" ரொம்ப ஒரு மாரி சோகமா உங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அதிகமாயிடும். அதனால யார்கிட்டயும் போயிட்டு உங்களுடைய புலம்பல, உங்களுடைய கஷ்டத்த சொல்லி நீங்க புலம்பாதீங்க. நீங்க யார்கிட்டயும் போயிட்டு, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் ஜெயிச்சிட்ட மாதிரி, நான் ஜெயிச்சுருவேன், நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன்னு யார்கிட்டயும் உங்கள பத்தி ப்ரைடா பேசாதீங்க. நீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நீங்க சொல்றத இந்த உலகம் கேட்கும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் போயிட்டு, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து ஜெயிச்சுருவேன், நான் பெருசா வருவேன், நான் வந்து பணக்காரன் ஆயிடுவேன் அப்படி சொன்னாலும் சரி, இல்ல யாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி, நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அவங்க உங்கள கண்டிப்பா கண்டுக்கவே மாட்டாங்க. காரணம், நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுனீங்கன்னா, நீங்க அவங்க பார்வையில சாதாரண ஒரு ஆளா தான் தெரியப்படுவீங்க. அதனால நீங்க அவங்க கிட்ட போயிட்டு எந்த ஒரு ப்ரைட் மூமெண்ட்டையும் சொல்லி அட்வைஸ் பண்ணாதீங்க. எதையும் பண்ணாம இருக்கிறது நல்லது. எது பேசுறதா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க. அவங்களே கேட்பாங்க. இந்த 3 விஷயத்த நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்த தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. மெயினா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்க யார்கிட்டயும் இந்த 3 விஷயத்த பத்தி மட்டும் பேசாம இருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா